திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடுவதால் புனிதம் கெட்டு தீட்டுப்படும் என தொடரப்பட்ட வழக்கில் 18ஆம் படி கருப்புக்கு கிடா வெட்டிய பிறகுதான் பெருமாளையே தரிசிப்பதாகவும் இது மட்டும் எப்படி தீட்டாகும் எனவும் தமிழ்நாடு அரசு எடுத்துரைத்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடவும் இறைச்சி உணவுகள் பரிமாறவும் நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு இருந்தன. இந்த வழக்குகளை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி ஆகியோர் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் வழக்கு 3வது நீதிபதிக்கு முன்பாக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. அதன்படி இன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமார் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு என்ன சான்று உள்ளது என வினா எழுப்பினார். ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி விழா நடத்துவதற்கு ஒப்புதல் உண்டா எனவும் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு ஒப்புதல் இருக்கிறதா எனவும் நீதிபதி வினா தொடுத்தார். அப்போது திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடுவதால் மலையின் புனிதம் கெட்டு தீட்டுப்படும் என வழக்காடிகள் தரப்பில் வாதிடப்பட்டது. இடையே குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் தீட்டு என்பதே மனித குலத்துக்கு எதிரானது எனவும் தீட்டு என்பது சாதியிலோ மதத்திலோ மனிதர்களுக்குள்ளோ இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு எனவும் வாதிட்டார். புகழ் வாய்ந்த அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்புக்கு கிடா வெட்டிய பிறகுதான் பெருமாளை வழிபட செல்வதாகவும் நிலைமை அவ்வாறு இருக்கும்போது இது எப்படி தீட்டாகும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை என அழைக்கப்படுவதற்கான வருவாய்த்துறை ஆவணங்களும் அரசு தரப்பில் ஒப்படைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை தரப்பில் வாதங்களை வைப்பதற்காக வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் நாளுக்கு நீதிபதி தள்ளி வைத்தார்.